வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வேறு வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. மகர ராசி, மகர லக்னம். இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்க டைம். அதான் நம்ம தான் அந்த 7.5-8 வருஷம் அந்த சனி பயிற்சிலாம் முடிஞ்ச பிறகு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம்லாம் ஏறு முகம் தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க டைமு. யாராவது லவ் பண்ணுறீங்கனாலும் அந்த கல்யாணமாக மாற்றுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்க டைம். நீங்கள் சில பேர் இதில் வந்து கடல் தாண்டி கல்யாணம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு. யாராவது ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை எடுத்தோ இல்லை பொண்ணு எடுத்தோ, அதாவது முன்னாடி சொல்லுவோம் அமெரிக்கா மாப்பிள்ளைலாம், இப்போ பொண்ணுலாம் வருது ஃபாரின்லேருந்து. நிறைய எக்கச்சக்க ப்ரொஃபைல்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபாரினில் கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லை வெளி ஊர், அதாவது உங்கள் ஊர் குளமோ ஆறோ தாண்டியாவது வெளியூரில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. இது ஆண் பெண் இருவாளது இருக்கும், இது உண்டு. ஸோ கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ்க்கு டைம் நல்லாயிருக்கு. மகப்பேறு, யாராவது கல்யாணம் ஆகிட்டிங்க மகப்பேறு ட்ரை பண்ணனாலும் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பெஸ்ட்டான விஷயம். அடுத்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கு. அதான் இந்த 7.5-8 வருஷத்தில் நம்ம வாங்கின வண்டியிலேருந்து எல்லாமே துருப்பிடிச்சு ஒரு வழி ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் புதுசாக ஒவ்வொன்றா நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வண்டியில் எதாவது வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் என்ன கமர்ஷியலுக்கா இல்லை பர்சனல் யூஸ்க்கான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற வண்டி கலரோ இல்லை அதுக்கு ஏற்ற வண்டி நம்பர்களோ வச்சு வாங்கும்போது ஒன்று நல்லா சூப்பராக இருக்கும். யாராவது நிலம்லாம் வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா 4ஆம் பாகத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னா வண்டி ஒன்று வாங்கி பாருங்கள். நல்ல வண்டி, கரெக்டான நம்பரில், கரெக்டான கலரில் வண்டி வாங்கும்போது நிலமாக வாங்கிறதுக்கு, நிலம் தானாக அமையிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற விஷயம் இது. அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் முன்னேற்றம், வெளிநாடுகளில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நல்லா வரும். இல்லை உங்கள் ஊர்லேருந்து வெளியூருக்கு உங்கள் தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க, இப்போ விரிவாக்கம் பண்ண போகிறீங்கன்னா டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் பண்ணுற தொழிலில் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும். இது ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு 12ஐயும் குரு பார்க்குறாரு, 2ஐயும் குரு பார்க்குறாரு. அப்போனா கையில் நல்ல காசு வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு 7.5-8 வருஷம் கேப் வந்து போச்சு. நம்ம நல்ல காரியம்னு வாழ்க்கையில் நடந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு யாருன்னா பசங்க இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, கல்யாண ஏஜில் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இல்லை நீங்களே கல்யாண ஏஜில் வெயிட் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் ஆகும். கையில் காசு வந்துகிட்டே இருக்கும், சுப நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும், எடுத்து அதில் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் சந்தோஷமாக பண்ணலாம். இது சந்தோஷம் நினைக்க அது வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இது ஒன்று. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் திருமணமோ அப்படி இல்லைன்னா வேலையோ பிஸ்னஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்துலலாம் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு தடங்கள் லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முட்டி மோதி நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து உடைக்கிறதா பிரச்சனை. மகர ராசி எவ்வளோ அடித்தாலும் இறங்கி வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் இறங்கி அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம கடமையை செஞ்சால் பலன் வந்தே ஆகணும். அதுதான் வந்து இயற்கையோட நியதி. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிச்சிருங்க. இது ஒன்று. குருமார்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும்.
சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஜீவ சமாதிகளோ இல்லை வீட்டிலேருந்தே வழிபட ராகவேந்திர சாய்பாபா இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்ந்த குருமார்களை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த சுபகாரியம், ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் சுபகாரியம் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம், பணமும் செலவாகும்னு சொல்லிட்டோம். எதில் ஜாகிரதைன்னா கடன் வாங்கிடாதீங்க. கல்யாணமாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இப்போ வேறு எதனா நீங்கள் வெளிநாட்டுக்கே படிக்க போகிறீங்கன்னா இருந்தாலும் சரி, உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ப உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும். இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் வந்து லைஃப் ஸ்மூத்தாக போகும். கடன் வாங்கிட்டிங்கன்னா தான் அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். சரிங்களா. இப்போ நம்ம நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். இந்த நல்லதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் ஒன்றும் பெட்டராக நடக்கிறதுக்கும் தெய்வ வழிபாடுனா நீங்கள் வந்து ரங்கநாதரை லக்ஷ்மி தாயாரோட, அதாவது இந்த பாம்பு மேலே சயன கோலத்தில் படுத்துட்டு இருப்பார் ஆதிசேஷன் மேலே, அந்த ரங்கநாதரை வழிபடலாம். சிவபெருமான் அம்பாளை சேர்த்து முழு அலங்காரத்தில் இந்த பாம்பு கொடையோடு இருப்பாங்க, அவங்கள வழிபடலாம். நர்தன கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த காளிங்க பாம்பு மேலே நர்தனம் ஆடிட்டு இருப்பார், அந்த கிருஷ்ணரை வழிபடலாம். இவங்களெல்லாம் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ஒன்றும் தயிர் சாதம், அதுக்கப்புறம் எள்ளு சாதம்லாம் சாமிக்கு படையில வச்சு வரவங்களுக்கு அன்னதானமாக போட இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது. சரிங்களா. அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.